கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேங்க, நேஷனல் ஹைவேலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1.7 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட லான்ச் ஆயிருக்கு. எக்ஸலண்ட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க நம்ம ப்ராஜெக்டில். 33 and 30 ஃபீட் வந்து வைட் தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்லைன் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் வந்து நம்ம நடந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸலண்ட்டான ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க. ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 சென்ட்லேருந்தே பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு மஹேந்திரன் அண்ட் மஹேந்திராவோட டெக் பார்க் நம்ம சைட்ல இருந்து வெறும் 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்குங்க, அப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎம்ஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க, எல்கே மகாவித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, உங்களுக்கு கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இது வந்து நம்மளோட டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ் தாங்க. ஸோ வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 70% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிபிகே. நம்ம லேண்ட் என்னென்ன பர்பஸ்க்காகலாம் பார்ப்போம். ஒரு இடம் வாங்கி போடலாங்க, ஃபியூச்சரில் வீடு கட்டிக்கலாம், இல்லைனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கட்டும், ஃபியூச்சரில் ரீசேல் பண்ணிக்கலாம், குழந்தைங்க படிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. இல்லைன்னா எனக்கு உடனே அப்ரிஷியேஷன் ஆகிற இடத்துல நான் லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா வீடு கட்டி வாடகைக்கு விடணும், எனக்கு அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ஒரு மினி அப்பார்ட்மெண்ட் மாதிரி, இல்லை பிஜி மாதிரி கூட நம்ம நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க நம்ம டைமண்ட் சிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டைமண்ட் சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஏன் எல்லாருக்கும் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பஸ் ரோடு மேலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் காலேஜ் பஸ்லாம் நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துட்டு போகுது. நம்ம கற்பகம் காலேஜ்க்கு பேக் சைடில் தாங்க சைட்டே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயம்புத்தூரில் ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கு. எல்என்டி ஐடி பார்க் வந்து இங்கேருந்து 10 மினிட்ஸில் நம்ம ரீச் பண்ணிடலாம். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, மஹேந்திரன் அண்ட் மஹேந்திராவோட டெக் பார்க் நம்ம சைட்லேருந்து வெறும் 1 கிலோமீட்டர் ரீச் பண்ணிடலாம். அது இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்க நம்ம சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட பார்த்தோம்னா விஜயலட்சுமி அக்கா இருக்காங்க. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அக்கா. இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்க்கு வந்திருக்கோம். எல்லா வகையிலுமே பார்த்தோம்னா ஆக்சஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாமே நியர்பையில் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. நம்ம எந்த ரோடு வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடது கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவேங்க, நேஷனல் ஹைவேலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1.7 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்மளோட லான்ச் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலண்ட்டாக ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க நம்ம ப்ராஜெக்டில். 33 and 30 ஃபீட் வந்து வைட் தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிளாட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்லைன் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஒர்க் வந்து நம்ம நடந்துட்டு எல்லாமே வந்து ஃபுல்லி ரெசிடென்ஷியல்ன்றனால நம்ம ஆல்ரெடி பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அது வந்து ஈஸியாக ஆக்சஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நல்ல தண்ணிக்கும் ப்ராப்ளம் இருக்காது. இபி லைன் அந்த மாதிரி இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அதுதாங்க பண்ண போகிறோம். ஸோ அப்போ இனிமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, டெவலப்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்காக தான். ஸோ இப்போவே நம்ம வந்தோம்னா நம்ம சீக்கிரமாக கூட புக் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? சைட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சைட்டுக்குள்ளே இப்போ நம்ம வரும்போதே பொள்ளாச்சி ரோடு அப்படின்னாலே நிறைய ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே தான் நியர்பையில் இருக்குது. ஸோ நம்ம எந்த ரோடு வழியால நம்ம ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம்? நியர்பையில் என்ன ஸ்கூல், காலேஜஸ் இருக்குன்னா சொல்லிடுறீங்களா? ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கற்பகம் யூனிவர்சிட்டி இருக்குங்க, அதுக்கப்புறம் கற்பகம் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, உங்களுக்கு மெரைன் காலேஜுங்க, அப்புறம் ஹிந்துஸ்தான் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி காலேஜஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து. ஸ்கூல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎம்ஜி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுங்க, எல்கே மகாவித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க, உங்களுக்கு கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப பக்கத்துலேயே அதனால ஒன்றும் ப்ராப்ளமே இருக்கா? கண்டிப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் எடுத்தோம்னா நம்ம இங்கே மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து ஜஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நிறைய ஐடி கம்பெனிஸ் டெவலப்மெண்ட் கூட நமக்கு இந்த ரோட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லைங்கக்கா? கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா டெக் பார்க் வந்து இப்போ வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னுமே நல்ல அப்ரிஷியேஷன் இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து எல்என்டி ஹைவேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்தளவு டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நியர்பையில் இருக்கனால இங்கே நம்ம லேண்ட் வாங்குறதுல என்ன ஒரு ப்ளஸ்? லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாகட்டும், உடனடியாக வீடு கட்டி குடி வரணும்னு ஆசைப்படுறவங்களாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே காலேஜ் வந்து நியர்பையில் இருக்கிறனால வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ஸோ அந்த மாதிரி ரெண்ட் ஏதாவது பர்பஸ்க்கு எதிர்பார்க்குறவங்களுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நல்ல ஆக்சஸாகவே இருக்கும். ஒரு பிஜி மாதிரி கூட நம்ம பிஜி ஹாஸ்டல் மாதிரி கட்டி விட்டால் கூட அதுலேருந்து ஒரு
இன்கம் நமக்கு வந்துட்டே கண்டிப்பா இருக்கும் வந்துட்டே அப்படிங்கிற இருக்குங்க. மாதிரிக்கும் நம்ம வாங்கி விடலாம். ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வரதுனால நம்ம இப்ப வாங்கி Developments போட்டோம்னா நல்லா கண்டிப்பா இருக்குங்க. நல்ல கண்டிப்பா. அப்ரிசியேஷன் ஆகும். ஆமா. இப்போ இன்னைக்கு ஒரு சென்ட் வாங்குறாங்க அப்படின்னா அதோட காஸ்ட்ல ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. குயிக் அப்ரிசியேஷன் ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸலண்டான ஒரு ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ உங்களுக்கு நல்லாவே அப்ரிசியேஷன் இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். செம்மண் பூமி அதனால நல்ல பேஸ்மெண்ட் போட்டாலுமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்டிங் கட்டும் போது எந்த பிரச்சனையும் இல்ல. வெறும் லேண்டா வாங்கி நம்ம போட்டாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. நல்ல ஒரு 1 இயர்லயே நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்குற ஒரு லேண்ட் தான். ஸோ அப்போ அந்த பட்ஜெட் போது ஒரு 1 BHK ஒரு 1.5 சென்ட்ல இருந்தே நம்ம இங்க வந்து வாங்கிக்கலாம். இப்போ இங்க இடத்தோட பிரைஸ்க்கு நம்ம எவ்வளோக்கா கொடுத்துட்டு இருக்கோம் லேண்ட் பர் சென்ட்? இங்க பர் சென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல நீங்க வெரிஃபை பண்ணிட்டே கூட நம்ம கிட்ட பை பண்ணலாங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.5 lakhsல இருந்து பர் சென்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்சிங் ஆஃபரா பர் சென்ட்டுக்கு 690ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இங்க நம்ம வீடுன்னு எடுத்துட்டோம்னா என்ன பட்ஜெட்ல இருந்து பண்ணலாம்? மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 BHK ஹவுஸ் வந்து 23 lakhsல இருந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துடலாங்க. 1 BHK வந்து நம்ம கட்டி கொடுத்துடலாம், அவங்களுக்கு வீடா கட்டி கொடுத்துடலாம். விருப்பப்படுற கிளையண்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துடலாம். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, இப்போ நம்ம லோன் எல்லாம் கிடைக்குமா இல்ல எப்படி ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்க முடியுமா? அந்த மாதிரி கண்டிப்பா லோன் பண்ணிக்கலாங்க. இது வந்து நம்மளோட டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ் தாங்க. ஸோ வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 70% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்கு லேண்டுக்குங்களா இல்ல லேண்ட் பை பண்றதுக்கு மட்டுமே 70% நம்ம பண்ணிக்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா 90% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்தோம். இப்போ நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸுங்க. நம்மளோடது இந்த ப்ராஜெக்ட் மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து மினிமம் ஒரு சென்ட் வந்து 1.5 லட்ச ரூபாயில இருந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துட்டு இருக்கோம். ரெசார்ட்ஸ் கம் வில்லா பிளாட்ஸும் இருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் பார்க்குறாங்க அப்படின்னா டிடிசிபியில் வந்து லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி குடி வரணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அது எல்லா வகையிலுமே நம்ம வச்சிருக்கோம். நம்ம கிட்ட 20 above ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க கோயம்புத்தூர் லொகேஷன்ல மட்டும். நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு செட் ஆகும். கரெக்ட்டுங்களாக்கா? கண்டிப்பாங்க. உங்களை வாங்க விடாம இந்த அக்கா அனுப்ப மாட்டாங்க, பாத்துக்கோங்க. இந்த சரௌண்டிங்ல இந்த ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம மெரின் காலேஜ் பக்கத்துல மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இன்னொரு ப்ராஜெக்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க. அது பேர் என்னக்கா? நிலா அவென்யூ அப்படிங்கிற ப்ராஜெக்ட். ஸோ அங்கேயும் பிரைஸ் கம்மியா தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வரும்போது இதையும் பாருங்க அதையும் பாருங்க. எங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பட்ஜெட்ல வருதோ அங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வண்டி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இவங்களே கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இந்த சூப்பரான ஃபெசிலிட்டிஸோட கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல லேண்ட் வாங்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை தேடிட்டு இருக்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.